கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 11 கடைசி பகுதி. யெப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யெப்தா என்ற ஒரு மனிதனை குறித்து இங்கே வாசிக்கின்றோம். இந்த மனிதன் தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே, அவருடைய சமூகத்திலே சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது? எந்த சூழ்நிலையில் இந்த மனிதன் கடவுளுடைய சமூகத்திற்கு வந்து காரியங்களை சொல்லுகின்றார் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் என்கிற மக்கள் வந்து யுத்தம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களிலே ஒரு கூட்டத்தார் வந்து இந்த யெப்தா என்கிறதான மனிதனை அழைத்து, நீர் எங்களுக்கு தலைவனாக இருந்து எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டும், ஏனென்றால் இந்த கூட்டத்தார் எங்களை வந்து எதிர்த்து எங்களிடத்தில் போர் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று அழைக்கின்றார்கள். அந்த நேரத்தில்தான் யெப்தா என்ன செய்கின்றார்? அவர் அந்த மக்களோடு சென்று அவருடைய யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய சமூகத்தில் அந்த காரியத்தை சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இந்த மனிதன் தனக்கென்று ஒரு பொறுப்பு வருகின்றது. அந்த பொறுப்பை மேற்கொள்வதற்கு முன்பதாக அந்த பொறுப்பின் மூலமாய் தன்னை நம்பி வந்திருக்கிற மக்களுக்காக யுத்தம் செய்ய அந்த யுத்தத்தை துவங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய சமூகத்தை தேடி வந்து கடவுளிடத்திலே தன்னுடைய அந்த நிலையை அர்ப்பணித்து ஒப்புவித்து விட்டு கடவுளுடைய சமூகத்திலே இருந்து அவன் வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்து கடவுளுடைய சந்நிதியிலே சொன்னார் என்று எழுதியிருக்கிறதை படிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்கின்ற மாபெரும் ஒரு பிழை என்னவென்றால், நாம் ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக முதலாவது நாம் கடவுளை தேடி அவருடைய திருக்கரத்திலே நம்முடைய காரியங்களை அர்ப்பணித்து விட்டு ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை பொறுப்பெடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய உதவியை தேடுவதை நாம் தவிர்த்து நம்மீது இருக்கிற நம்பிக்கை, நம்முடைய திறமையின் மீது இருக்கிற நம்பிக்கை அல்லது நமக்கு இருக்கிற மற்ற அனுகூலமான காரியங்களை மனதிலே வைத்திருக்கொண்டு, இதெல்லாம் எனக்கு சாத்தியமாக இருக்கிறதல்லவா, அனுகூலமாக இருக்கிறதல்லவா, நான் இந்த காரியத்தை என்னால் செய்து முடிக்க முடியும் என்கிறதான எண்ணத்தோடு கூட செல்லுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யெப்தாவின் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? தன்னை தலைவனாக்குவதற்கு ஒரு மனிதர் கூட்டம் வந்திருக்கிறது. அவர்களுக்காக நான் யுத்தம் செய்தால் போதும், அதற்கு பிறகு நான் அவர்களை ஆளுகிற அதிகாரம் எனக்கு கிடைத்துவிடும் என்று தெரிந்தவுடனே வேக வேகமாய் போய், வாருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நான் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி தெரியுமா? நான் எத்தனை பேரை இதற்கு முன்பதாக நான் வீழ்த்தி இருக்கின்றேன் தெரியுமா? வாருங்கள் வாருங்கள் என்று அவன் யுத்தம் நடக்கின்ற இடத்திற்கு ஓடவில்லை. மாறாக அவன் அந்த காரியங்களெல்லாம் துவங்குவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தை தேடி வந்தார் என்று பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில்
16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேர கடவோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இரக்கத்தை பெறுவதற்கு, கடவுளுடைய வழிநடத்துதலை பெறுவதற்கு நாம் தேவ சமூகத்தை நாம் தேடி வர வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படி தேடி வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், கடவுளுடைய சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த கடவுள் தரும் அந்த சகாயம் இருக்கிறதே, அந்த ஒத்தாசை இருக்கிறதே, அந்த ஒத்தாசை பெற்ற ஒரு மனிதனாக நாம் செல்லும் பொழுது நம்முடைய காரியங்கள் மிகவும் எளிதாக, அல்லது நாம் செய்து முடிக்க வேண்டியவைகளை மிகவும் எளிய முறையில் செய்து நாம் முடிக்க முடியும். கடவுள் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. பல நேரங்களிலே நமக்கே நன்றாக தெரியும், இது ஒரு சாதாரண காரியம் தானே, அல்லது இந்த விஷயம் ஏன் இவ்வளவு கஷ்டம் இதற்குள்ளாய் வருகிறது, நான் எவ்வளோ முயற்சித்து பார்க்கின்றேன், ஆனால் தோல்விக்கு மேல் தோல்வி வருகிறது, அல்லது எளிதாக முடிக்க வேண்டிய காரியம் தடை மேல் தடை வந்து கொண்டிருக்கிறது ஏன் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். அப்பொழுது ஆராய்ந்து பார்த்தால் நன்றாக தெரியும், நான் கடவுளை தேடாமல் இந்த காரியத்தை நானே செய்ய முயற்சித்ததினால் இந்த நிலைமைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பது பட்டவர்த்தனமாக நமக்கு தெரியும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை செய்வதற்கு முன்பதாக கடவுளுடைய சமூகத்தை தேடும் பொழுது கடவுள் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒரு நாளும் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த பலத்தை நம்பி போக வேண்டாம். ஆண்டவரே, நீர் வாரும், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காரியம் எளிதாக முடியும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மோடு கூட இருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நமக்கு வழி நடத்துதலையும் கிருபையும் கொடுத்து வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.